السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا. وعن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها، إلى آخر حديث، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அரசாட்சி தனதாக்கி அதன் சாட்சி நபியாக்கி அழகாட்சி புரியும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியங்கள் மீதும் தாபியங்கள் மீதும் குறிப்பாக இவ்வையகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களின் மீதும் இனி வந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நேசர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் என்றும் நீங்காமல் நிலவட்டுமாக. அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலே பலவீனமான படைப்புகளை படைத்து அதில் சிறந்த படைப்பாக மனிதனை படைத்திருக்கின்றார். ஒரு மனிதன் இவ்வுலகிலே படைக்கப்பட்ட முக்கியமான காரணம் அல்லாஹ்வை இபாதத் செய்வது. அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடிய இரண்டு நபர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானவையாகும். இந்த இபாதத் செய்வது என்பது அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு மட்டுமே, மற்ற உம்மத்திற்கு இல்லாத ஒன்றை நம்முடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தஆலா சிறப்பாக வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் மஸ்ஜிதுகளை ஏற்படுத்தியிருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு இடம், அந்த இடத்தில் மட்டும்தான் தொழுக வேண்டும், மற்ற இடத்தில் தொழுகக்கூடாது, இபாதத் செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய உம்மத்திற்கு மட்டும்தான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே மஹ்மூதியாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இந்த நற்செய்திகளை சொல்லியிருக்கின்றான். இந்த இடம் ஃபுல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் நஜீஸை தவிர இருக்கக்கூடிய அத்தனை இடத்திலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் இபாதத் செய்யலாம். ஃபர்தான தொழுகை மஸ்ஜிதுகளில் மட்டும்தான் தொழுக வேண்டும், அதுதான் சிறப்பும் கூட. ஆனால் இருந்தாலும் கூட மஸ்ஜித் இல்லாத சமயத்திலே நாம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ்வை வணங்கு தொழுவது நம்முடைய உம்மத்திற்கு மட்டும்தான் குறிப்பானவை. ஒரு தோழர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகை தருகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் எது என்று கேட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே,
எனக்கு வஹி கொண்டு வரக்கூடிய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஹி கொண்டு வருகின்றார்கள், வஹி கொடுத்து விட்டார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை கேட்டார்கள், ஜிப்ரீலே, உலகத்திலே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடம் எது உமக்கு தெரியுமா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் திணறிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கின்றார்கள். தெரியும், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான எது என்று தெரியும். இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணிய குறைவாக நாம் சொன்னால் சரி இருக்காது, அல்லாஹ்விடத்திலே கேட்டு வந்து சொல்லலாம் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துக்கு சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வருகின்றேன். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். கேட்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள், நான் இறைவனிடத்தில் கேட்டேன், உலகத்திலே இறைவனுக்கு பிடித்தமான இடம் எது தெரியுமா? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலே பிடித்தமான ஒரு இடம் எது தெரியுமா? மசாஜிதுஹா. எந்த இடத்திலே மஸ்ஜித்கள் கட்டப்படுகின்றதோ அந்த இடம்தான் இந்த உலகத்திலே எனக்கு பிடித்தமான இடம் என்று அல்லாஹ் சொன்னதாக ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுக்கு பிடித்தமான இடம் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மஸ்ஜித் தான். மஸ்ஜிதிற்கு வந்து 2 கைகளை தூக்கி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய குறைகளையும் கவலையும் கஷ்டையும் தூக்கி சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கையை அல்லாஹ் தஆலா ஒருபோதும் காலியாக வைக்க மாட்டான். கேட்டதெல்லாம் தருவான். ஏனென்று சொன்னால் மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அவனுக்கு சொந்தமான இடம். அவனுக்கு பிடித்தமான இடத்தில் ஒரு நபர் வந்து கேட்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வாரி கொடுக்கின்றான். ஒரு தொழிலாளர் ஒரு முதலாளி இடத்தில் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டால் அவரால் முடிந்தது மட்டும்தான் அவரால் கொடுக்க முடியும். ஆனால் அல்லாஹ் அப்படி கிடையாது. அல்லாஹ் அவன் நினைத்து பார்ப்பதை விட ஒரு படி மேலாக அல்லாஹ் தஆலா கொடுத்து அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்தவன். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். எல்லா வஸ்துக்கள் மீதும் அல்லாஹ் தஆலா சக்தி உடையவன். அவன் நினைத்தால் கொடுத்து விடுவான். ஒரு நபருடைய ஆட்சியை வளர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதை நீடிக்க வைக்கின்றான். கழட்ட வேண்டும் என்று ஒரு நடி நாடிவிட்டான் அல்லாஹ் அதை விட்டு கழித்து விடுவான், ஒதுக்கி விடுவான். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருவசனத்திலும் சொல்லி காட்டுகின்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா. நான் நாடியவர்களுக்கு ஆட்சியை தருகின்றேன், நான் நாடியவர்களுக்கு ஆட்சியிலிருந்து விடுவிக்க செய்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு முடியாத ஒன்று எதுவும் கிடையாது. அவனுடைய மஸ்ஜிதில் வந்து 2 கைகளை தூக்கி அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய கவலைகள் கஷ்டத்தையும் அல்லாஹ் தஆலா தீர்த்து தருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மக்காவில் வசித்து வந்தார்கள், தீனை எத்தி வைத்தார்கள். ஆனால் அங்கிருந்த முஸ்லிக்கீன்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனின்படி வாழ விடவில்லை. அதிகமான முறையில் கஷ்டத்தை கொடுத்தார்கள். அத்தனை கஷ்டத்தையும் தாண்டி தீனை வளர்த்தார்கள். மக்காவிலும் கூட எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடினார்கள் என்று சொன்னால் நஊது பில்லாஹி மின் தாலிக், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அப்போதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்தார்கள். செய்து கொண்டே இருக்கும் சமயத்திலே குபா என்ற இடத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நாட்கள் தங்கினார்கள். ஆனால் அந்த நாட்களில் தங்கும் சமயத்திலே கிதாபுகளில் எழுதியிருக்கின்றார்கள், திங்கள் டு
திங்களிலிருந்து வியாழன் வரையும் தங்கினார்கள். இந்த 4 நாட்களிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குபாவுடைய இடத்திலே மஸ்ஜிதே குபா என்பதை கட்டிவிட்டார்கள். உடனே அல்லாஹ் தஆலா பாராட்டுகின்றான், உலகத்திலே எனக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே நீ மஸ்ஜிதுகளை கட்டியிருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி பேசியிருக்கின்றான். இந்த அளவுக்கு கஷ்டத்திலும் கூட, மக்கத்துல் காபிருடைய அந்த கஷ்டத்திலும் கூட வரும் வழியிலே ஒரு மஸ்ஜிதை உருவாக்கி இருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா பாராட்டு பேசியிருக்கின்றான். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா, இந்த மஸ்ஜித் தக்வா என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது. விரோதிகளுடைய அச்சத்தை கண்டு ஒருபோதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்ததாக வரலாறு கிடையாது. இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று அல்லாஹ் சொன்ன காரணத்தின் காரணமாக மதீனாவின் பக்கம் ஹிஜ்ரத் செய்யும் சமயத்திலே மஸ்ஜிதுல் குபா என்ற ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா பாராட்டி பேசியிருக்கின்றான். விரோதிகள் உம்மை பின்தொடர்ந்து வருகின்றார்கள், இருந்தாலும் கூட என்னை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டிய ஒரு மஸ்ஜிதை கட்ட நினைத்தீர்கள், கட்டியும் விட்டீர்கள். எனவே உம்மை நான் பாராட்டி குர்ஆனிலே பேசுகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றான். போகும் வரையிலே ஒரு மஸ்ஜித். அடுத்ததாக மதீனாவில் நுழைகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சில மணி நேரத்திலே ஒரு இடத்தை பார்க்கின்றார்கள். கிதாபுகளில் வருகிறது, 2 நாட்களுக்கு பின்னால் மஸ்ஜிது நபவி கட்டியதாகவும், ஒரு சில ரிவாயத்துகளில் வருகிறது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்பதற்காக மதீனாவாசிகளே திறந்து இருந்தார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்சாகமாக வரவேற்றார்கள். போகும் சமயத்திலே ஒரு இடத்தை பார்த்தார்கள். என்னோ தெரியவில்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்திலே மஸ்ஜிதை கட்ட வேண்டும் என்று. உடனே இந்த இடத்தை பற்றி விசாரித்தார்கள். இந்த இடம் யாருக்குரியது? உடனே அங்கிருந்த அன்சாரி தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த இடம் ஒரு யதீமான, ஒரு அனாதையான 2 சிறுவர்களுக்கு கூறியது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 2 சிறுவர்களை அழைத்து இந்த இடத்திற்காக வேண்டி விலையை கொடுத்தார்கள். உடனே அந்த சிறுவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தின் காரணமாக, நாயகமே, தாங்கள் எங்களுடைய இடத்திலே மஸ்ஜிதை கட்ட நினைத்தீர்கள், இதைவிட எங்களுக்கு என்ன சந்தோஷம். ஒரு சிறிய பிள்ளைகள், அவருடைய வயது 10-11 தான் இருந்ததாக கிதாபுகளில் வருகிறது. அந்த வயதிலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முழுமையான ஒரு விளக்கம், ஒரு முஹப்பத். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் எது வாங்கினாலும் அதற்கு உண்டான விலையை நான் கொடுத்தது உண்டு. இந்த இடத்திற்கான விலை எதுவோ சொல்லுங்கள், அல்லது இந்த இடம் இந்த ஏரியாவில் எந்த அளவுக்கு செல்கிறதோ அதை நான் உமக்கு கொடுத்து விடுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு பிறகு எந்த ஒரு பதிலும் கிடையாது. உடனே அந்த சிறுவர்கள் பணத்தை வாங்கினார்கள். அடுத்ததாக அங்கு மஸ்ஜிது நபவியை கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் சமயத்தில் ஒரு மஸ்ஜித், அங்கு இருக்கும் சமயத்தில் ஒரு மஸ்ஜிதை கட்டிவிட்டார்கள். ஏன்? அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, உலகத்திலே அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு இடம் இருக்கிறது அது என்று சொன்னால் மஸ்ஜிது தான். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தீனை முழுமையான முறையிலே எத்தி வைப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த இடத்தில் தான் தீனுடைய பண்புகளை கூற முடியும். தீனுல் இஸ்லாமை வளர்க்க வேண்டும் என்று அங்கு மஸ்ஜிது நபியை கட்டினார்கள். இந்த வரலாற்றிலிருந்து ஃபுகாஹாக்கள் சில மார்க்க சட்டத்தை எடுக்குகின்றார்கள். ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டு விட்டது என்று, மஸ்ஜிதை கட்டப்பட்டதற்கு பின்னால் அந்த மஸ்ஜிதை வக்ஃப் செய்து விட்டால் அது அல்லாஹ்வுக்குரியது. வக்ஃப் என்பது ஒரு மனிதனுடைய அந்த இடத்தை நிறுத்தி, தன்னுடைய இடத்தை, தன்னுடைய உதவிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்வது. அதுதான் சொல்வார்கள் மஸ்ஜிதுக்கு வக்ஃப் இருக்கிறதா என்று. ஒரு மனிதன் கட்டிவிட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், பிறகு அவர்களுடைய சந்ததியினர்கள்
பிறகு சொல்லலாம், என்னுடைய தாதா கட்டியது இந்த மஸ்ஜித், அல்லது என்னுடைய உறவினர்கள் கட்டிய மஸ்ஜித் எனக்கு சொந்தமானவை என்று யாரும் சொந்த கூற முடியாது. அதுவும் போல உடலாலும் உள்ளத்தாலும் பொருளாலும் அவர்கள் உதவி செய்து இருந்தாலும் கூட ஒரு படி மேல் மஸ்ஜிதை கட்டுவதற்காக வேண்டி அத்தனை பொருட்களும் மஸ்ஜிதை கட்டிவிட்டு பின்னால் அது எனக்கு சொந்தமானவை, நான் தான் பொருள்களை வாங்கி கொடுத்தேன் என்று சொன்னாலும் கூட அது அவருக்கு சொந்தமாகாது. அடுத்ததாக இந்த வரலாற்றிலிருந்து இரண்டாவது மசாலாக்களை உருவாக்கி எடுக்கின்றார்கள். அதாவது மஸ்ஜிதுடைய பொருட்கள், உதாரணமாக பாய், ஃபேன், லைட் இதெல்லாம் இருக்கிறது. பழுது அணிந்து விட்டால் அங்கு உள்ளவர்கள் நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்று எடுப்பது கூடாது. ஃபத்வாய மஹ்மூதியா என்ற கிதாபுகள் பதிவு செய்கின்றார்கள், மஸ்ஜிதிற்கு சொந்தமானவை மஸ்ஜிதுக்குரியவை. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அது அல்லாஹுக்கு மட்டும்தான். அந்த பொருள் எந்த ஒரு மனிதருக்கு செல்லாது. ஆனால் இது மாதிரி செய்யலாம். பாய்களை ரொம்ப பழுதடைந்து விட்டது, மஸ்ஜிதுகளுக்கு கொடுக்கலாம், வேறொரு மஸ்ஜித், அல்லது ஹான்காக்களுக்கு கொடுக்கலாம், அல்லது மர்சாக்களுக்கு கொடுக்கலாமே தவிர இதுவும் ஷக்கு தான். இதுவும் என்னதான் ஒரு நிபந்தனை, கொடுத்தால் கொடுக்கலாம், இல்லை என்று சொன்னால் மஸ்ஜிதுடைய பயன்பாட்டிற்காக வைத்து கொண்டு வேறு யாராவது காசு கொடுத்து வாங்கி கொள்ளலாம். அது ஒன்றும் இருக்கிறது தவிர மற்ற எதுவும் இது பழுதடைந்து விட்டது நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. லில்லாஹி அஹதா, அந்த பொருள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கூறியவை என்று இந்த வரலாற்றிலிருந்து எடுக்கின்றார்கள். மஸ்ஜிதின் நபியுடைய இடத்தை கொடுத்தார்கள், கொடுப்பதற்கு சும்மாவே கொடுத்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா வாங்குவதற்கு தடை செய்தார்கள். அந்த விஷயத்திலிருந்தான் புகாஹாக்கள் இந்த இரண்டு சட்டங்களை எடுத்து மக்களுக்கு விவரித்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக மஸ்ஜித் என்பது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடம். இந்த மஸ்ஜிதை உருவாக்கி அந்த மஸ்ஜித் நமக்கு என்ன செய்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், மஸ்ஜித் நமக்கு பல நற்பண்புகளை கற்றுத்தருகிறது. அதை என்ன என்று பார்க்கும் சமயத்திலே அதான் சொல்லுகின்றோம். ஒரே நேரத்தில் இந்த மஸ்ஜித் நேரத்துடைய பண்புகளை நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த இடத்திலே, இந்த மாவட்டத்திலே ஒரு குறி இருக்கும், அதுதான் எல்லாரும் பயன்படுத்துவார்கள். அந்த நேரத்திலே எல்லா மஸ்ஜிதுகளும் பாங்கின் ஓசைகள் கேட்கும். அதே போன்று இகாமத்களும் ஒரே நேரத்தில் நடைபெறும். இமாமிற்கு பின்னால் ஒரே மாதிரி அந்த நேரத்திற்கு தோதுவான முறையில் நடக்கும் என்பது இது நேரத்துடைய பண்புகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. அடுத்ததாக இந்த மஸ்ஜித் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இரண்டாவது விஷயம் ஒற்றுமையுடைய மகத்துவத்தை கற்றுத்தருகிறது. இந்த மஸ்ஜிதிற்கு வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் பணக்காரன் ஏழை என்று பார்க்க முடியாது, ஒரே சப்பில் நின்றுதான் தொழுக வேண்டும். இந்த மாரகம் என்பது புனிதமானதற்கு இதுவே ஒரு பொருத்தமான ஒரு செய்தி. எந்த மதத்திலும் இதை போன்று கிடையாது. சில மாரகத்தில் இருக்கிறது, பணக்காரர்கள் ஒரு வரிசை, ஏழைகள் ஒரு வரிசை. ஏனென்று கேட்டால் அவர்களுடைய கை என் மீது படக்கூடாது. ஆனால் நம்முடைய மார்க்கத்துடைய ஒற்றுமையை பாருங்கள். ஒரே சப்பில் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரன் இருந்தாலும் சரி, ஒரே சப்பில் தான் தொழுக வேண்டும். ஒரு பணக்காரன் பல ஏழைகளுக்கு தான தர்மத்தை கொடுத்தாலும் சரி, பணத்தை கொடுத்தாலும் சரி, சப்பில் வந்துவிட்டோம் என்று சொன்னால் ஏழையும் அங்குதான் நிற்பான், பருக்காலம் அங்குதான் நிற்பான். இதுதான் நம்முடைய மார்க்கத்துடைய ஒற்றுமை நம்முடைய மஸ்ஜிதுகளிலே கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமா, சஹாபாக்கள் மஸ்ஜிதுகளை எதை போன்று கையாடினார்கள். ஒரு கவலை வந்துவிட்டது என்று சொன்னால் மஸ்ஜிதின் பக்கம் திரும்புவார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
மஸ்ஜித் நபவிக்கு வருகை தருந்து 2 ரக்காத்துகளை தொழுது அங்கே அமர்ந்து விட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களை பார்க்கின்றார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அவரிடத்தில் கேட்கின்றார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களே, நேரம் இன்னும் இருக்கிறது, எதற்கு இந்த அளவுக்கு முன்னாடியே வந்துவிட்டீர்கள், என்ன விஷயம் என்று கேட்டார்கள். உடனே 2 கண்களிலிருந்து அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்ணீர் வந்தது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கைகளை பிடித்து சொன்னார்கள், நாயகமே, மனம் மிகவும் குன்றிவிட்டது, தலைகளெல்லாம் வலிக்கிறது, அந்த அளவுக்கு கஷ்டம், அந்த அளவுக்கு கவலைகள் இந்த உலகத்திலே இருப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று அந்த உமாமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைரி வ பஹ்ரி திஜார். இந்த துஆவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு சில நாட்களுக்கு பின்னால் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வீட்டிற்கே வருகை தந்து விட்டார்கள். நாயகமே, அந்த நேரத்திலே எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை இருந்ததை தாங்கள் உணர்ந்து இருப்பீர்கள். இந்த துஆவை நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு வக்திற்கு பின்னாலும் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். இன்று என்னுடைய கடனும் என்னுடைய கவலையும் என்னுடைய கஷ்டமும் நீங்கிவிட்டது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் தன்னுடைய கவலைகளை நீக்க அல்லாஹ்விடத்தில் பக்கம் ஒதுங்கினார்கள். ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன? ஒரு கவலையோ கஷ்டமும் வந்துவிட்டால் உடனடியாக அந்த கஷ்டத்தை பிற நபரிடத்தில் காட்டுவது அல்லது தனக்கீழ் உள்ளவர்களின் பக்கம் சாற்றி விடுவது. நான் எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கிறேன், என்னை நீ அனுசரிக்கவில்லை என்று பிறரிடத்தில் குறை கூறுவது. ஆனால் சஹாபாக்கள் அல்லாஹ்விடத்தின் பக்கம் ஒதுங்கினார்கள். மஸ்ஜிதிற்கு வந்தார்கள், தொழுதார்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் கொடுத்து விட்டான். ஆனால் நம்முடைய நிலைமை அல்லாஹ்விடத்தில் கேட்பது கிடையாது, மனிதர்களிடத்தின் பக்கம் சாய்வது. அந்த மனிதனிடத்தில் பணம் இருக்கிறது, அவனிடத்தில் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அவன் தந்து விடுவான், ஒருபோதும் தர முடியாது. கஷ்டத்தை தீர்ப்பவன் அல்லாஹ், கவலையை நீக்குபவன் அல்லாஹ். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வின் பக்கமே சாய வேண்டும் என்பது அபூ உமாமா ரலியல்லாஹு அவருடைய வரலாறு நமக்கு சான்று. அதே போன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். வந்து பேசினார்கள். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என்று கேட்டார்கள். உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, என்னுடைய தந்தையே, எனக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சிறிய பேச்சுவார்த்தை, கோபித்து வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டார்கள். உடனே ஒரு தந்தை என்ற ஸ்தானத்திலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை சிறிது கண்டித்து கணவனுடைய கண்ணியத்தை புரிய வைத்து, புரிந்ததற்கு பின்னால் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் வர வேண்டும் என்று 2 ரக்காத்துகளை தொழுது கொண்டிருந்தார்கள். உடனே ஒரு சஹாபியை அழைத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் எங்கே என்று பார்த்து வாருங்கள். உடனே அந்த தோழர் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்னார், நாயகமே, மஸ்ஜிது நபவியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவரின் பக்கம் செல்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்து அந்த இடத்தில் தூங்கிவிட்டார்கள். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மண்ணின் தந்தையே, எழுந்திருங்கள். மண்ணின் தந்தையே, ஓ கண்ணியத்திற்குரிய அலி ரலியல்லாஹு அவர்களே, எழுந்திருங்கள். உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆழ்ந்து தூங்கிவிட்டார்கள். உடனே அவர்களுடைய நெற்றியை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய நெற்றியிலே
தூசி படிந்திருந்தது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான கைகளிலே அவர்கள் இருக்கக்கூடிய தலையில் இருக்கக்கூடிய தூசிகளை அகற்றி சொன்ன விஷயத்தெல்லாம் புரிய வைத்து அவருடைய வீட்டின் பக்கம் அழைத்து சென்றார்கள். ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு வீரர், அவர்களால் முடியாது என்பது எதுவும் கிடையாது. நினைத்திருந்தால் அப்பயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை அடக்கி இருப்பார்கள். அந்த அளவுக்கு கோபம் கொண்டவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். இருந்தாலும் கூட தன்னுடைய கோபத்தை எல்லாம் அடக்கி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள். திரும்பி அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய கோபத்தை நீ நீக்கிவிடு, எங்களுக்கு மத்தியிலே முஹப்பத்தை ஏற்படுத்து என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்தார்கள். இதெல்லாம் வரலாறு. ஆனால் நமக்கு கோபம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் முதலிலே வீட்டை விட்டு வெளியே சென்று அனாச்சாரமான விஷயத்திலே செயல்படுகின்றோம். கேட்டால் மனம் கஷ்டம், அதற்காக வேண்டி நான் குடிக்கின்றேன், மனம் கஷ்டம், அதனால் பிறர்